1865 ஏப்ரல் 14. அந்த இரவு அமெரிக்கா தூங்கிட்டு இருந்த நேரம், தியேட்டருக்குள்ளேருந்து ஒரு துப்பாக்கி சத்தம். அந்த சத்தம் அமெரிக்காவோட வரலாற்றையே மாத்திடுச்சு. அன்னைக்கு ஏப்ரஹாம் லிங்கன் மட்டும் டார்கெட் கிடையாது. அவரோட சேர்த்து இன்னும் 2 பேருக்கு டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்குள்ள திட்டமும் தீட்டியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஜான் வில்ஸ் பூத் ஒரு தனி நபரா தன் காழ்ப்புணர்ச்சியால் வந்து சுட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் உண்மை வேற. அன்னைக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான வில்லியம் சியோட வீட்டில் இன்னொரு நபர் கத்தியோட நுழைஞ்சு அவரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. இது ஒரு தனி தாக்குதல் இல்லை, ஒரு நெட்வொர்க். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, 3வது ஒரு தாக்குதல் திட்டமிட்டிருந்தாங்க இல்லையா, வைஸ் பிரசிடென்ட் ஆண்ட்ரூ ஜான்சனை கொல்ல. ஆனால் அதுக்கு நியமிக்கப்பட்டவர் கடைசி நிமிஷத்தில் தைரியம் இல்லாமல் ஓடிட்டாரு. இது தற்செயலா இல்லை திட்டமிட்டதா? அந்த ஒரு தீர்மானம் அமெரிக்கா வரலாற்றையே இன்னும் மோசமாக மாற்றிருக்கும். பூத் ஏப்ரஹாம் லிங்கனை சுட்டுட்டு தியேட்டர்லேருந்து தப்பிச்சு குதிச்சு ஓடிடுறான். அப்புறம் ஆரம்பித்தது அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு பெரிய மேனன்ட்டில் ஒன்று. 12 நாட்கள் விர்ஜினியாவோட சதுப்பு நிலங்கள், இருட்டு காடுகள், கடைசியாக ஒரு ஏரியின் தொழுவத்துக்குள்ள பூத் கண்டுபிடிக்கப்படுறான். இது தற்செயலா இல்லை திட்டமிட்டதா? லின்கன் அமெரிக்காவில் அடிமைத்தனத்தை ஒழிச்சாரு. ஆனால் அவரோட மரணம் அமெரிக்காவோட வரலாற்றையே புரட்டி போட்டுடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம் சேனலை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.